வணக்கம் நேயர்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்பு மல்லை சத்யா, மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நீ ஒரு துரோகி என்று கூறி வெளியே அனுப்பிவிட்டார். திரு மல்லை சத்யா அவர்கள் நான் துரோகியா என கேட்டு பல சமூக வலைத்தளங்களில் பேட்டி கொடுத்து வருகிறார். நான் துரோகியா, யார் துரோகி என்று. மல்லை சத்யாவிற்கும் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோவுக்கும் பனிப்போர் அவர்கள் கட்சிக்குள் நடந்தது தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதே நேரத்தில் மல்லை சத்யா அவர்கள் கூறிய ஒரு தகவல் விஜயகாந்தின் ரசிகர்கள் இதயத்தில் இடியாய் இறங்கியுள்ளது. திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டு விட்டார் விஜயகாந்த். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து விட்டார் வை. கோபால்சாமி என்ற தகவல் இடியாய் இறங்கியுள்ளது விஜயகாந்தின் ரசிகர்கள் இதயத்தில். மகாபாரதத்தில் ஒரு கர்ணன் கொல்லப்பட்டான் பல துரோகங்களின் காரணத்தால். அதே போன்று இன்றைய கலியுகத்தில் அரசியலில் கர்ணனாக திகழ்ந்த திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு தன் உடல் நலத்தையும் அழித்து உயிரையும் விட்டுவிட்டார். அதற்கு காரணம் வைகோ என்ற தகவலை மல்லை சத்யா அவர்களின் பேட்டி மூலம் காதில் கேட்டதில் இருந்தே எங்கள் மனம் பதறுகிறது, எங்கள் தலைவனை இழந்து விட்டோமே என்று. வெள்ளை மனம் கொண்டவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். ஆரம்பத்தில் மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் கிடையாது. ஒரு சில நாட்கள் கழித்துதான் விஜயகாந்த் அவர்கள் வருவதாக அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறினார்கள். நம்பி களத்தில் இறங்கி கடுமையாக உழைத்தார் விஜயகாந்த். அன்றைய தேர்தல் வேட்பாளர் மதிமுகவின் வேட்பாளராக மல்லை சத்யா நின்றார். அவருக்காக வைகோ பிரச்சாரத்திற்கு வரவில்லை. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்ததாகவும் பாமக அன்புமணி ராமதாஸ் வந்ததாகவுமே பதிவு செய்தார் மல்லை சத்யா. அப்பேற்பட்ட மகத்தான தலைவன் கேப்டன் விஜயகாந்த். எந்த ஒரு பிரிவினையும் பார்க்க தெரியாத தலைவன். எந்த ஒரு தொண்டனிடமும் 10 பைசா கேட்டு வாங்காத தலைவன். தன் உடல் நலத்தை கூட கவனிக்காத தலைவன். எதிரே இருப்பவர்கள் நமது கூட்டணி கட்சிதான் என்று கூட யோசிக்காமல் நியாயத்தின் பக்கம் நின்ற தலைவன். சட்டமன்றத்திலேயே நாக்கை துருத்தி சண்டையிட்ட தலைவன். அப்பேற்பட்ட தலைவனை நட்பு பாராட்டி ஒரு கூட்டணிக்குள் அழைத்து வந்து நீதான் முதலமைச்சர் என்று கூறி வீழ்த்தி விட்டார்கள். வீழ்த்தி தோல்வியை கண்ட பின்பு வைகோ அவர்கள் ஒரு கூடாரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளனர். அந்த கூட்டத்திற்குள் வைகோ செல்லும்போது ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்த தலைவனே வாழ்க என்று கூறியதற்கு வைகோ புன்னகை மூலம் தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்று மல்லை சத்யா சொல்லும்போது எங்கள் இரத்தம் கொதிக்கின்றது. இப்பேற்பட்ட துரோகியுடனா கேப்டன் இருந்தார் என்று. அது என்னையா ஒரு கல்லில் 2 மாங்கா என்றது. அர்த்தம் என்னவென்றால் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் விஜயகாந்த் அவர்களும் வைகோவும். விஜயகாந்த் வந்ததால் வைகோவின் ஓட்டு முக்கால்வாசி குறைந்து விட்டது. அந்த மனதிற்குள் அந்த ஒரு எதிர்ப்பு. இரண்டாவது, இந்த மக்கள் நல கூட்டணி வந்ததால் திமுக தோற்றுவிட்டது. அந்த தேர்தலில் மீண்டும் செல்வி ஜெயலலிதா அம்மையாரே வெற்றி பெற்றார்.
இது ஒரு இரண்டாவது. இதைத்தான் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று மல்லை சத்யா கூறியிருக்கிறார். கேப்டனின் ரசிகர்கள் கொதித்துப் போய் உள்ளனர்.